உலகம் முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இப்பொழுது நாம் ராமாயணம் பகுதி 2 விஸ்வாமித்தர் வருகையும் தாடகை வதமும் இதை பற்றி அறிய இருக்கின்றோம். ஒரு நாள் அயோத்தி அரசவைக்குள் வந்தார் ஒரு முனிவர். அவர் சாதாரண முனிவர் இல்லைங்க, அவர்தான் விஸ்வாமித்தர். அவரை கண்டதும் தசரதர் உடனே சிம்மாசனத்தில் இருந்து எழுந்தார். முனிவரை கண்டு கையை கூப்பி வணங்கினார். பிறகு மிகுந்த மரியாதையுடன் பேசினார். முனிவரே, நீங்கள் என் அரண்மனைக்கு வந்தது என் பாக்கியம். இது நான் செய்த நல்வினையால் அல்ல, என் முன்னோர்கள் செய்த தவத்தின் பலன். இதை கேட்ட முனிவர் சிரித்தார். அவர் சொன்னார், மன்னா, ஒரு முனிவருக்கே தேவர்களுக்கோ ஒரு துன்பம் வந்தால் அவர்கள் எங்கு செல்வார்கள் தெரியுமா? சொல்கிறேன், கேளுங்கள். சிவபெருமான் இருக்கும் கைலாயமலை, அல்லது விஷ்ணு இருக்கும் பார்க்கடல், அல்லது பிரம்மா இருக்கும் சத்தியலோகம், அல்லது இந்திரன் இருக்கும் அமராவதி, அத்துடன் அயோத்தி நகருக்கும் வருவார்கள். அரசவையில் இருந்தவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். முனிவர் தொடர்ந்து பேச ஆரம்பித்தார். ஒரு காலத்தில் சம்பாசுரன் என்ற அரக்கனை பார்த்து பயந்த இந்திரன் கூட உங்களிடம் சரணடைந்தார். அப்பொழுது நீங்கள் போரிட்டு அந்த அரக்கனை அழித்து தேவர்களின் உலகத்தை மீட்டீர்கள். இந்த வார்த்தைகள் தசரதன் அரசரை மிகவும் மகிழ்ச்சியில் செய்தது. முனிவரே, நான் உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும்? அப்பொழுது முனிவர் சொல்ல ஆரம்பித்தார். நான் காட்டில் ஒரு பெரிய யாகம் செய்ய போகிறேன். ஆனால் அந்த யாகத்தை அரக்கர்கள் வந்து கெடுக்கிறார்கள். அதனால் அந்த யாகத்தை காப்பாற்ற உன் மகன் ராமன் என்னோடு வர வேண்டும் என்றார் முனிவர். இந்த வார்த்தையை கேட்டதும் தசரதன் மனம் உடைந்து போனது. ஏனெனில் ராமர் அவருடைய உயிர் போல இல்லையா? உயிரை கேட்டால் என்ன செய்வார்கள்? யாரும் மனம் கலங்கத்தான் செய்வார்கள். அதுபோல் தசரதரும் மனம் கலங்கினார். தசரதர் பதற்றமாக முனிவரை பார்த்து சொன்னார், ராமன் வயதில் மிகவும் சிறியவன், சிறு பிள்ளை. அவனுக்கு என்ன தெரியும்? நானே உங்களோடு வந்து அந்த அரக்கர்களை போர் செய்து வீழ்த்துகிறேன் என்று முனிவரிடம் சொன்னார் தசரதர். இதை கேட்டதும் விஸ்வாமித்திற்கு மிகவும் கோபம் வந்தது. அவருடைய கண்கள் சிவந்தன, முகம் கடும் கோபத்தால் ஜொலித்தது. அந்த நேரத்தில் அரசவையில் பதட்டம் ஏற்பட்டது. அமைதியாக இருந்த வசிஷ்ட முனிவர் பேசினார். தசரதரை பார்த்து வசிஷ்ட முனிவர் பேசினார். இது சாதாரண விஷயம் இல்லை அரசே. உன் மகன் ராமனுக்கு ஒரு பெரிய நன்மை காத்திருக்கிறது, அதை தடுக்காதே. இதை கேட்ட தசரதர் சிந்தித்து இறுதியை சம்மதித்தார். உடனே ராமரை அழைக்கச் சொன்னார். ராமர் வந்தார். ராமரோடு எப்போதும் பிரியாத தம்பி லக்ஷ்மணனும் ராமருடன் வந்தார். தசரதர் இருவரையும் பார்த்து முனிவரிடம் ஒப்படைத்து சொன்னார், இனி இவர்களுக்கு தந்தையும் தாயும் நீங்களே. இதை கேட்ட விஸ்வாமித்தர் மகிழ்ந்தார். எதற்கும் கவலைப்படாதீர்கள், நான் எப்படி அழைத்து செல்கின்றனோ அதே போல் திரும்ப அழைத்து வருவேன். கவலை இல்லாமல் நிம்மதியாக இருங்கள் என்று நம்பிக்கை வார்த்தை கொடுத்தார் விஸ்வாமித்தர் அரசருக்கு. அவர்கள் மூவரும் பயணத்தை தொடங்கினார். சில நாட்கள் கழித்து ஒரு பயங்கரமான பாலை நிலம் வந்தது. அந்த இடம் மிகவும் கொடூரமானது, வெயில் தாங்க முடியாத அளவுக்கு இருந்தது. அப்பொழுது விஸ்வாமித்தர் ராமருக்கும் லக்ஷ்மணனுக்கும் 2 மந்திரங்களை கற்றுக் கொடுத்தார். அவை பாலை, மற்றொன்று அதிபலை. இந்த மந்திரங்களின் சக்தியால் அவர்கள் வெயிலை உணரவே இல்லை. அப்பொழுது ராமர் கேட்டார், இந்த இடம் ஏன் இப்படி பாழானது? விஸ்வாமித்தர் சொன்னார், இதற்கு காரணம் ஒரு அரக்கி. அவள் பெயர் தாடகை. மலை போல் பெரிய உருவம், 1000 யானைகளின் வலிமை. அவள் எல்லா உயிர்களையும் கொன்று தின்று விடுவாள். அவளால் தான் இந்த அழகான நிலம் பாழடைந்தது என்று முனிவர் சொல்லிக்கொண்டு இருக்கும் பொழுதே திடீரென்று ஒரு பயங்கர சிரிப்பு. தாடகை வந்தாள். என் உணவுக்காக வந்தீர்களா என்று கத்தினாள். உடனே தன் ஆயுதத்தை எறிந்தாள். ஆனால் ராமர் ஒரு அம்பு விட்டார். அந்த அம்பு நேராக தாடகையின் மார்பில் பாய்ந்தது. ஒரு பெரிய சத்தத்துடன் தாடகை தரையில் விழுந்தாள். அரக்கியின் ஆட்சி முடிந்தது. வானத்தில் இருந்து தேவர்கள் மலர் பொழிந்து மகிழ்ந்தனர். அப்போது விஸ்வாமித்தர் ராமருக்கு பல தெய்வீக ஆயுதங்களை கொடுத்தார். அதுதான் ராமரின் முதல் போராட்டமாக இருந்தது. ஆமாங்க, முதலில் சிறுவனாக இருக்கும் பொழுதே ராமர் தாடகையை வீழ்த்தி வெற்றி பெற்றார். இன்னும் ராமர் எத்தனை போராட்டங்களை சந்திக்க வேண்டுமோ என்று முனிவருக்கு தெரியும். அதனால் தான் சிறு வயதிலேயே ராமருக்கு மன தைரியத்தை கொடுக்கவே இந்த தாடகையை கொல்ல ராமரை அழைத்து வந்தாரோ என்னவோ. அரக்கர்கள் இன்னும் கொடூரமாக யாகத்தை தடுக்க வரப்போகிறார்கள். அதை ராமர் எப்படி சமாளிப்பார்? அதை பற்றி அறிய அடுத்த பகுதியை பாருங்கள். விரைவில் அடுத்த பகுதி வரும். இதுபோல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள். என்றும் நிரஞ்சனா சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.